கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களுக்கு ஸ்தோத்திரங்களை ஏறெடுக்கிறேன். என் பேர் ஜோசப். அருமையாக ஐயாவை சந்திக்கிறதுக்கு கர்த்தர் ஒரு வாய்ப்பை எனக்கு கொடுத்தாரு. அதுக்காக ஸ்தோத்திரம். ஐயாவை சந்திக்கும் பொழுது நான் ஒரு யூடியூப்பில் ஐயாவை பார்த்தேன். அவர் பார்த்துட்டு நான் அவரோட தொடர்பு கொண்டேன். ஐயா, இந்த மாதிரி கிளாஸ் எடுக்கிறீங்க, நீங்கள் எடுக்கலீங்களா அப்படின்னு கேட்டேன். பட் ஐயா என்ன சொன்னார்னா, நான் இப்போதைக்கு ஆன்லைனில் தான் எடுக்கிறேன் அப்படின்னு சொன்னாங்க. நான் சொன்னேன், ஐயா எனக்கு ஆன்லைனில் விருப்பம் இல்லை, நான் நேரடி வகுப்புக்கான வகுப்பை நான் விரும்புகிறேங்க ஐயா அப்படின்னு சொன்னேன். அப்போ சொன்னாங்க, ஐயா இப்போது அதுக்கான வேலைகள்லாம் நடந்துகிட்ருக்கு, பட் நாங்கள் எப்போ எடுப்போன்றதை நாங்கள் சொல்ல முடியாது, நீங்கள் அது வரைக்கும் கலந்துக்கங்க ஆன்லைன்லன்னு சொன்னாங்க. நான் சொன்னேன், ஐயா ஆன்லைனில் எனக்கு வேண்டாம், நேரடியில் நீங்கள் எப்போ ஆரம்பித்தாலும் நான் அப்போ ஜாயின் பண்ணேன் அப்படின்னு சொன்னேன். கர்த்தருடைய கிருபையினால் அம்பத்தூரில் அவங்க நடத்திட்டுருக்குறாங்க. அதில் நான் சேர்ந்து ஒவ்வொரு நாளும் அந்த வகுப்புக்கு நான் ஒவ்வொரு நாளும் லீவ் போட்டு தான் போக முடியும். ஏன்னா எனக்கு அந்த ஷிஃப்ட் மாற முடியாது. அதனால் என்ன பண்ணுவேன்னா, இந்த வகுப்புக்காகவே நான் லீவை சேர்த்து வைப்பேன், வேஸ்ட் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு நாளும் ஐயாவுடைய கிளாஸை மிஸ் பண்ணாதபடி போவேன். நிறைய விஷயங்களை ஐயா கிட்டேருந்து நான் கற்றுக்கிட்டேன். எப்படி ஒரு ஊழியக்காரன் எப்படி இருக்கணும், ஒரு ஊழியக்காரன் மற்றவர்களை எப்படி அப்ரோச் பண்ணணும் என்பதை ஐயா கிட்ட நான் கற்றுக்கிட்டேன். அதனால் நான் ஐயா கிட்ட சொன்னேன், ஐயா உங்களுடைய ஊழியத்தில் நான் ரொம்ப வாஞ்சிக்கிறேன், அதனால் நான் உங்களோடு ஏதாவது சேர்ந்து செய்யணும் அப்படின்னு ஆசைப்படுறேன் ஒவ்வொரு நாளும் சொல்ல. அதே மாதிரி வேதத்தை குறித்ததான காரியங்களை அழகாக ஐயா விளக்கி சொல்லுவாங்க. இது இந்த இடத்துல இது சொல்லப்பட்டிருக்கிறது, இது இந்த இடத்துல ரிலேட்டடாக இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. அதனால் அந்த வேதத்தை குறித்ததான ஞானத்தை ஐயா மூலமாக கர்த்தர் எனக்கு கற்றுக்கொள்ள உதவி செய்தார். இப்போது நான் என்னுடைய குடும்பத்தில் ஐயா என்ன சொல்கிறாரோ அதை அப்படியே டிஸ்கஸ் பண்ணுவேன். எங்கள் ஃபேமிலியில் இருக்க எல்லாம் ப்ரேயர் மீட்டிங்கில் உட்காந்து இந்த மாதிரி பண்ணாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஐயாவை கூட கொண்டு போய் எங்கள் வீட்டில் நடக்கக்கூடிய ஒரு ப்ரேயர் மீட்டிங்கில் ஐயாவை பயன்படுத்த கிருபை செய்தார். ஐயா எவ்விதமாக ஊழியம் செய்கிறாரோ அதை போல் நானும் எப்படியாவது செய்யணும் அவரோடு கூட சேர்ந்து அப்படின்னு சொல்லி வாஞ்சித்து நின்று கொண்டிருக்கிறேன். கர்த்தர் தாமே இந்த நாளுக்காக, இந்த நேரத்திற்காக நன்றி செலுத்துகிறேன்.